நண்பர்களுக்கு வணக்கம். இது சிவகுமார். இன்றைக்கி ஒரு கதையை பார்க்கலாம். என்ன கதை அப்படின்னா, இது ஒரு பழைய கதை. யார் எழுந்து அப்படின்னா ஓஎன்ஜி அப்படின்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர். இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவரோட கதைகள் எப்படியும் ஒரு கதையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பள்ளி பாட புத்தகங்கள்லேயும் இவருடைய கதைகள் வந்திருக்கு. மிகவும் புகழ்பெற்ற கதை அப்படின்னா, ஒரு ஏழை தம்பதி இருப்பாங்க. அவருங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக ஆளுக்கு ஒரு பரிசு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நீளமான முடி இருக்கும். அவங்ககிட்ட ஒரு வாட்சோட செயின் மட்டும் இருக்கும். அது கொஞ்சம் விலை போகக்கூடிய செயின் தான். இந்த அம்மா நீளமான முடியை விற்றுட்டு அந்த வாட்ச் ஒன்று வாங்கிட்டு வரும் அவனுக்கு. ஏன்னா அந்த செயின் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த செயினை விற்றுட்டு இவளுடைய அழகிய நீளமான கூந்தலுக்கு ஒரு சீப்பு ஒன்று வாங்கிட்டு வருவார், விலை உயர்ந்த சீப்பு. இந்த கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பொருட்கள் உதவாமல் போகலாம், ஆனால் அவங்களுக்கு இடையில் இருந்த அந்த காதல் தெரியும். அந்த கதையில் ஒருத்தருக்கு ஒருத்தரான காதல். இந்த கதை எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ அவர் தான் இந்த கதையை எழுதுகிறார். அதாவது நான் சொல்ல போகிற கதை. இந்த கதையோட பேர் கடைசி இலை. இந்த கதை ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு யோசித்தேன்னா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்னா, நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை. அது நம்ம கடைசியில் அதை பற்றி பேசலாம். வாஷிங்டன் பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு அழகிய கிராமம் அப்படின்னெல்லாம் நம்ம ஆரம்பிக்க முடியாது. ஒரு குத்துமதிப்பான ஒரு கிராமம் அப்படின்னு வச்சுங்க. க்ரீன்விச் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பேர். இந்த கிராமம் வடிவமைக்கும் போது ஒரு குழப்பமான ஒரு வடிவமைப்பில் அது அமைஞ்சு போச்சு. என்ன குழப்பம் அப்படின்னா, தெருக்கள்லாம் கண்ணாபின்னான் இருக்கும். இப்படி போகிற தெரு அப்படிக்கா வரும், அப்படி போகிற தெரு இப்படிக்கா வரும். அந்த இடத்துக்கே பெரும்பாலும் யாரும் குடி வர மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியான பேர் தான் அந்த கிராமத்திலே இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேரும் யார் அப்படின்னா, வெவ்வேறு ஊர்கள்லேருந்து அங்கே தங்கி ஓவியம், கலை சார்ந்த விஷயங்கள், இசை, அந்த மாதிரி அதில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் தான் அந்த கிராமத்திலே தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கிராமத்தில் 2 பெண்கள் தங்கியிருக்கிறாங்க. ஒரு பெண் பேர் ஜென்சி, இன்னொரு பெண் பேர் சூ. இவங்க எங்கெங்கேருந்தோ வந்தவங்க. ஒருத்தர் கலிஃபோர்னியா அந்த ஏரியாவிலேருந்து வந்த பொண்ணு, இன்னொரு பைன் அப்படின்ற இடத்துலேருந்து இன்னொரு பொண்ணு வந்திருக்கு. சூ அப்படின்ற பொண்ணு அநேகமாக அது இந்த ஜப்பான் அந்த மாதிரியான பொண்ணுன்னு நினைக்கிறேன். அது பேரே வெள்ளையலி அப்படின்னு வச்சு அந்த ஜென்சி கூப்பிட்டேன் எப்போ பார்த்தாலே. அப்படி குட்டியாக எலும்பு தோலுமாக இருக்கிற ஒரு பெண். இவங்களுக்குள்ளார ஒரு ரசனை செட் ஆயிடுச்சு. 2 பேருமே அழகாக ஓவியம் வரையக்கூடியவங்க, இசையில் நாட்டம் இருக்கக்கூடியவங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன உணவகத்தில் 2 பேரும் சந்தித்து, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஓவிய கூடத்தை உருவாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அந்த கிராமத்திலேயே கொஞ்சம் அழகாக இருக்கிற வீடு, அங்கே வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து 80s இருக்கிற மாதிரி இந்த கூரை இருக்கிற ஒரு டச்சு கூரை அப்படின்னு கதையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான வீடுகள் ஒரே மாதிரியாக இருக்கும். குழப்பமே இல்லாமல் நம்ம ஒரு தெருவில் வசிக்கணும். ஏன்னா ஒரு தெருவில் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் போயிட்டுருப்பீங்க, அதே தெருவில் நீங்களே திரும்பி வருவீங்க. அப்படியான ஒரு குழப்பமான இடம். நம்ம ஒரு நல்ல வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடி வீடு. அந்த மாடி வீட்டு மேலே நல்ல விஸ்தாரமான ஒரு கூடம் கிடைக்கிது, ஒரு வீடு கிடைக்கிது அவங்களுக்கு. அந்த கூடத்தில் அவங்க ஓவியம் வரைகிறதுக்கான அனைத்து அந்த செட்டப்பும் அவங்க பண்ணுறாங்க. ஓவிய கூடம் ஒன்று அமைக்கிறாங்க. சரி, அந்த வீட்டுக்கு கீழே ஒரு தாத்தா இருக்கார். தாத்தான்னு சொல்ல முடியாது, ஒரு 60-62 வயசு இருக்கும். அவரும் ஒரு ஓவியர் தான். அவர் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த ஓவியத்தை படைச்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருந்தார்.
இருக்கார், இருப்பார். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கார் அவர். சரின்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கை அப்படி போகுது. இந்த 3 பேர் வந்து இந்த கதையில் முக்கியமான ஆட்கள். ஜென்சியும் சூவும் வந்து அவங்களும் வந்து ஒரு திறமையான ஒரு அழகான ஓவியத்தை நம்ம வந்து படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. ஆனால் வாழ்க்கை போகணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, பத்திரிக்கைக்கு இவங்க வந்து சின்ன சின்ன படங்கள் வரைஞ்சி கொடுத்து அதன் மூலயமா அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, நிறைய கற்றுக்குறாங்க. அங்கே வந்து நிறைய ஓவியர்கள் இருக்கிறாங்க, புகழ்பெற்ற ஓவியர்கள்லாம் அந்த வில்லேஜில் இருக்காங்கன்றனால அவங்கக்கிட்ட போய் இவங்க வந்து கற்றுக்குறாங்க. நாட்கள் அப்படி சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பனி சூழல் வருது, பனிக்காலம் வருது. இந்த பனிக்காலம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இலையுதிர் காலமும் கூட தான். அப்படி ஒரு பனிக்காலம் வரும்போது அந்த கிராமத்தில் வந்து ஒரு புதிய ஆள் உள்ள வரார். அவர் யார் அப்படின்னா நிமோனியா நோய் அப்படின்ற ஒரு ஆள். பாரபட்சம் பார்க்காம எல்லா வீட்டுக்குள்ளே நுழையிறார். இவங்க அவங்க நல்லா இல்லை, ஏழை பணக்காரனெல்லாம் இல்லை, கலைஞர்கள் அப்படின்னலாம் இல்லை, எல்லாத்தையும் அடித்து தவசம் பண்ணுறார். பெரும்பாலானவர்களுக்கு நிமோனியா வந்து தாக்கிட்டே இருக்கு. இதில் வந்து ஜென்சிக்கு வந்து நிமோனியா வந்துடுது. 2 பேரும் இணை பிரியாத தோழிகள் இல்லையா, அதனால் சூ வந்து ஜென்சி வந்து அப்படி தாங்கி பார்த்துக்கிடா. படுத்த படுக்கையாயிடுறா ஜென்சி. சூ தான் வந்து அவளுக்கு மருந்துகள் எங்கெங்கே வாங்கிட்டு வந்து மருந்துகள் கொடுக்குறா. அவளுக்கு வந்து சமைச்சு கஞ்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவளுக்கு வந்து பார்த்துக்கிறா. டாக்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் அடித்து பிடிச்சி அங்கங்கே தேடி ஒரு டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வரா அந்த சூ. இந்த மாதிரி படுத்த படுக்கையாயிட்ட கொஞ்சம் காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னோடனே டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. வழக்கமாக எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி செக் பண்ணிவிட்டு கண்ணாடி கழட்டுறார். கண்ணாடி கழட்டினானே முடிஞ்சு போச்சு இல்லையா. கண்ணாடி கழட்டிட்டு சொல்கிறார், 10% தான் வந்து சான்ஸ் இருக்குது உயிர் பிழைக்கிறதுக்கு. ஏன்னா அவளே முடிவு பண்ணிட்டான், அவள் வந்து இறப்பின் பாதையில் நடக்கிறதுக்கு அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அந்த பாதையில் வந்து அவள் நடக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுடைய ஆன்மா தனியாக நடந்து போயிட்டுருக்கு அந்த பாதையில். கொஞ்சம் கூப்பிடுங்க டாக்டர், திருப்பி கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சூ சொல்கிறார். ஏமா திருப்பி கூப்பிட்றதுன்னு என்ன சந்தையாக போயிட்டுருக்காங்க, திருப்பி கூப்பிட்றன்ற மாதிரி அவர் வந்து கிண்டல் பண்ணுறார். சரி என்ன தான் டாக்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து சூ கேட்கும்போது, அவளுக்கு பிடித்த விஷயம் எதா இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி பிடித்த விஷயங்களை நினைக்கும்போது இன்னொரு 10% வந்து நம்ம பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கூட்டலாம் அப்படின்னோடனே அவளுக்கு வந்து இந்த நேபாள் பள்ளத்தாக்கை வந்து அழகாக வரையணும்னு அவளுக்கு ஆசை. அதெல்லாம் சின்ன விஷயமா நான் சொல்கிறது, ஒரு காதலன் அவளை அப்படியே ஒரு பற்று வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல. அவளுடனே சூ யோசித்து பார்க்குறா. அப்படி ஒன்றும் இல்லையே டாக்டர், அவள் வந்து ஓவியமே இருக்கிற பொண்ணு அப்படின்னு சூ சொல்கிறான். கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, பார்த்துக்க. அவள் மனசில் ஒரு ஆசையை உருவாக்கு, வாழணுன்ற ஆசையை வந்து உருவாக்கு. அப்போ தான் அவள் வந்து ஒரு 50 விழுக்காடு வந்து அவள் வந்து தேறி வருவாள். அதுக்கப்புறம் நம்ம மருந்து கொடுத்தா குணமாயிடுவா அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டு போகிறார். சூ வந்து சரி டாக்டர் போனதுக்கப்புறம் மெதுவாக அவள் படுத்திருக்கிற அறைக்கு போகிறாள். ஜான்சி படுத்திருக்கிற அறைக்கு போயிட்டு ஏதோ ட்ரை பண்ணுறா பேசுகிறதுக்கு. நம்ம அந்த உணவகத்தில் பார்த்தோம்ல, ஒரு ஆள் செம்மையாக இருந்தான்ல அந்த ஓவியன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிறைய கதைகள்லாம் பேசுகிறான், கவிதைகள்லாம் சொல்கிறான். அவனை நீ வந்து பார்த்துட்டே இருந்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சூ கேட்குறா. இவன் வந்து எரிச்சல் ஆகிடுறான். ஜென்சி உடம்பு சரியில்லாமல் இருக்கா, துவண்டு போயிருக்கா. இவ பேசுகிறதே வந்து அவளுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா, நீ ஏன் தொணன்னு பேசிகிட்ருக்க அப்படின்னு ஜென்சி கேட்குறா. கேட்டுட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறா. அப்படி ஒரு உணர்ச்சியற்ற கண்களில் அந்த ஜன்னல் வழியாக தூரத்தில் எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கா.
சூ வந்து அவ்வளோ வந்து அமைதியாக அவள் என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் தேடுறா. தேடினா சிமெண்ட் பூசப்படாத ஒரு செங்கல் சுவர் இருக்குது தூரத்தில். அந்த அந்த சுவரில் வந்து ஒரு திராட்சை கொடி வந்து படர்ந்து ஏறி நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களில் அந்த கொடி பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான இலையை வந்து உதிர்த்து வச்சுருக்கு. ஒரு கிளை வந்து ஒரு எலும்புக்கூடு மாதிரி, ஒரு செடியின் எலும்புக்கூடு மாதிரி வந்து அப்படி படர்ந்து நிற்குது. ஜான்சி அதை தான் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூக்கு தெரிஞ்சது. என்ன அந்த கொடியே பார்த்துட்ருக்க, நீ வா, நீ எழுந்து உட்காரு, உனக்கு பிடித்த ஒரு ஓவியத்தை நம்ம வந்து வரையலாம். இன்றைக்கி பத்திரிக்கையிலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு, அதை வந்து வரைஞ்சி கொடுத்தோன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புதிய புதிய வண்ணங்களும் ப்ரஷ்ஷும் புதிய சாப்பாடும் பன்றி இறைச்சியும் ஒயினும் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறான். அப்படியே அமைதியாக அப்படி பார்த்துட்டு, அங்கே இருக்கிற திராட்சை கொடி உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறா. தெரியுது, அதை வரையலாமா அப்படின்னு வந்து கேட்குறா. இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கும்போது படர்ந்து அழகாக தழைச்சி இருந்த அந்த கொடி வந்து எல்லா இலைகளையும் உதிர்த்துருச்சு. இப்போ இருக்கிறது வந்து ஒரு 7 இலை தான் இருக்குது. அந்த அத்தனை 7 இலையும் வந்து உதிர்த்தா கடைசி இலை உதிரும்போது நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து ஜான்சி சொல்கிறான். இது என்னது ஒரு மூடத்தனமான நம்பிக்கையாக இருக்குது? அந்த இலைக்கும் செடிக்கும் உன்னோட இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ ஏன் இப்படி வந்து பெனாத்த ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு வந்து சூ வந்து கேட்குறான். அவள் சொல்கிறா, நோய் என்னை படரும்போது என்னோடய கற்பனை திறன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. உடலுக்கு போகிற சக்தி எல்லாமே என்னோடய மனசுக்கு போகுது அப்படின்னு வந்து ஜான்சி சொல்கிறான். சூ வந்து கலைஞரோட பிரச்சனையே இதுதான், கற்பனையிலே வாழ்ந்துருவாங்க, கற்பனையை நிஜம் நினைப்பாங்க அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். இல்லை, நான் சொல்கிறது உண்மை. ஒவ்வொரு நாள் இலைகள் உதிரும் போதும் என்னோடய உடம்பு வீக்காகிட்டே போகிறத நான் வந்து உணர்கிறேன். கடைசி இலை தான் என்னோடய கடைசி மூச்சு அப்படின்னு வந்து ஜென்சி சொல்கிறான். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. சரி வா, இன்றைக்கி நம்ம ஒரு கௌபாய் படத்தை வந்து நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌபாய் படத்தை வந்து அழகாக ஒரு பத்திரிக்கையாக வரைஞ்சிட்ருக்கா. வரைஞ்சி முடித்த உடனே அவளுக்கு ஒரு கடிதம் வருது. அதை என்னென்னு பிரித்து பார்க்கும்போது இன்னொரு பத்திரிக்கையிலேருந்து இன்னொரு ஆர்டர் வருது. ஒரு சுரங்க தொழிலாளியை வந்து நீ வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. சுரங்க தொழிலாளின்னா ஒரு சோகமான ஒரு மைண்ட் செட்டில் ஒரு வயதான சுரங்க தொழிலாளி வந்து நீ வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் இருக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பத்திரிகைகள் எல்லாம் வரையக்கூடியவர் தான். அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம், ஓவியராக இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து இவர் போய் மாடலாக நின்று அவங்க கொடுக்குற அந்த சொற்ப காசெல்லாம் வாங்கிட்டு வருவார். அதுதான் அவருடைய ஜீவன் அங்கே போயிட்டுருக்கு. அந்த காசெல்லாம் வச்சுட்டு தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு எரிச்சலான சலிப்பான மனிதர். அவர் வந்து யாருக்கும் அதிகமாக பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் ஓவியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த நுணுக்கம்லாம் நல்லா தெரியும். எப்படி நிற்கணும், எப்படி வந்து மாடலாக இருக்கணும் அப்படின்னால நுணுக்கம் தெரியுதுனால அவரை வந்து பயன்படுத்திப்பாங்க. அவர் வந்து இந்த 2 பெண்களுக்கும் வந்து நம்ம தான் பாதுகாப்பு, நம்ம பில்டிங்கில் இருக்கிற இந்த 2 பெண்களுக்கும் அப்படின்னு ஒரு நினப்பு அவருக்கு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு சூ வந்து மெதுவாக அந்த தாத்தா கிட்டே போயிட்டு மாடலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த ஜென்சி என்ன ஆனாமா அப்படின்னு வந்து ஏதாச்சும் கேட்குறாரு. அது ஏன் கேட்குறீங்க தாத்தா, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, பெதட்டிகிட்டே இருக்கா, நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள், பேசுங்க அப்படின்னோடனே இந்த பெர்மன் அப்படின்ற அந்த தாத்தா வந்து மேலே வர்றார். வீட்டுக்கு மேலே வந்து பார்க்குறாரு. பார்க்க ஏதோ பேச முற்படுறாரு. ஜென்சி அதெல்லாம் கண்டுக்கல. தூரத்தில் அந்த இலையே பார்த்துட்ருக்கா அந்த பொண்ணு. அப்புறம் அவரும் பார்க்குறாரு, என்னத்தடா இவன் பார்த்துட்ருக்கா அப்படின்னோடனே சூ சொல்கிறா, அந்த திராட்சை கொடி இருக்குல்ல தாத்தா, அந்த இலைகள் வந்து உதிர்ந்து போனால் இவன் இறந்துடுவேன் அப்படிங்கிறா.
எனக்கு பயமாக இருக்குது, இவ்வளோ எவ்வளோ தான் நான் தேத்துறது, டாக்டர் வந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னோடனே அவர் பார்க்குறார். இது என்ன முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்ட ஆரம்பிக்கிறார். சரிம்மா, நீ வந்த வேலையை பார்க்கலாம், நீ வரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு போஸ்ட்டில் இருக்கார். அப்படி வருத்தமான ஒரு போஸ்ட்டில் சுரங்க தொழிலாளி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் நின்று அந்த ஓவியம் வந்து வரைஞ்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஜென்சி வந்து அந்த இலையை பார்க்கும்போது அந்த 7 இலைகளும் ஒவ்வொன்றாக உதிர்ந்து உதிர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சூக்கும் பயம் அதிகமாக இருக்குது. கடைசியாக ஒரு இலை இருக்குது. அந்த இலை உதிர்றதுக்காக மௌனமாக வந்து ஜென்சி காத்திருக்கா. அந்த இலை வந்து பழுப்பேறுது, அதனுடைய வண்ணம் மாறிட்டே வருது, மஞ்சள் நிறமாக இருக்குது. மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது வந்து அந்த ஊர் ஐதீக பொறுத்த வரைக்கும் இறப்பின் வண்ணம், நெருங்கி வருகின்ற இறப்பின் வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் வருது. அந்த மஞ்சள் நிறம் மாற மாற இவளுக்கு அந்த அடியில் இருக்கிற இலை வந்து பெருசாக இருக்கும் இல்லையா, அது இலை மாற மாற இவளுக்கு வந்து இவளோட ஆன்மா உதிர்ற மாதிரி இருக்குது. உலகத்திலேயே வந்து ஒரு தனிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரணப்பாதையில் செல்கின்ற ஒரு ஆன்மா தான் உலகத்திலேயே வந்து ஒரு துயர் மிகுந்த ஒரு தனிமையான ஒரு ஆன்மா அப்படின்னு அந்த கதையில் வருது. ஸோ அந்த நிலைமையில் இருக்கா ஜென்சி. இலை உதிரவும் அவள் இறப்பதற்கும் தயாராக இருக்கா. ஒரு பக்கம் சூவும் வந்து அவளை வந்து அப்படி பார்த்துக்கிறா, விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறா. ஒரு கட்டத்தில் சூவும் வந்து கடவுளை வேண்ட ஆரம்பிச்சிட்றா. ஐயோ, இந்த இலை எப்படியும் உதிர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இரவு வந்து மங்கலான வெளிச்சத்தில் அந்த இலையை பார்த்துட்டு ஜென்சி கண்ணை மூடுறா. இரவு அந்த இலை உதிர்ந்துடும், நானும் உதிர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் ஜென்சி எழறதுக்கு முன்னாடி ஷூ எழுந்துச்சிட்றா. எழுந்து அந்த இலையை போய் பார்க்குறா. குழுன்னு ஓடி போய் பார்க்குறா. இலை வந்து உதிரவே இல்லை, அப்படி நிற்குது. ஆனால் அந்த பனி சூழ்ந்த அந்த இடத்துல மெல்லிய ஒரு காற்று வந்து வீசுது. காற்று வீசும்போது அந்த இலை வந்து இவளுக்கு அசைகிற மாதிரியும் இருக்குது, ஆனால் அசையாத மாதிரியும் இருக்குது. இது நம்மளுடைய பிரம்மையா அப்படின்னு கூட அவள் வந்து யோசிக்கிறா. ஜென்சியை வந்து தொட்டு பார்க்குறா. கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சூடு இருக்குது. மெதுவாக ஜென்சியும் எழுந்து சூவை கூட பார்க்கல, அந்த இலையை தான் பார்க்குறா. இலை இருக்கா, நம்ம எப்படி உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இலை இருக்குது, இலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சூவை பார்க்குறா. இலை இருக்குது அப்படின்னு சூவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். மறுநாளும் அதே மாதிரி தான், இலை உதிரவே இல்லை, கடைசி இலை அப்படியே இருக்குது, அழகாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜென்ஸுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளுக்குள்ளார ஏதோ ஒன்று துளிர்க்க ஆரம்பிக்குது. ஒரு ஒரு புது ரத்தம் ஓடுற மாதிரி அவளுக்குள்ளார ஒரு புது மகிழ்ச்சி வர மாதிரியும் அவளே வந்து யோசிக்காத ஏதோ ஒன்று அவன் உடம்புல நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் பார்க்குறாங்க, 2 நாள் பார்க்குறாங்க, 3 நாள் பார்க்குறாங்க, அந்த இலை உதிரவே இல்லை. ஆனால் ஜென்சி மட்டும் ரெக்கவர் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கா. டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வரா ஷூ. டாக்டர் வந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே, நல்லா கவனிச்சிருக்கியே இவளை, எனக்கே அதிசயமாக இருக்குது, இங்கே நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க, இவ வந்து பொழைச்சிப்பா போல இருக்கு, ஒரு 50% வந்து நல்லா வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையெல்லாம் கூட அவள் வந்து நல்லா பொழைச்சிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல. ஷூக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. குடுகுடுன்னு கீழே போகிறான். கீழே போனால் அந்த தாத்தாவை காணோம். தாத்தாவை கூட்டின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் மேலே வரா. நல்லா எழுந்து உட்காந்துருக்கான். ஜென்சி எழுந்து உட்காந்துட்டு, ஏய் சுண்டேலி வெள்ளேலி, இங்கே வா, எனக்கு வந்து ஒரு நல்ல கஞ்சி ஒன்று ரெடி பண்ணி கொடு, நான் ஏதோ பசிக்குது, எனக்கு ஏதோ சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவசர அவசரமாக அந்த காய்கறி எல்லாம் போயிட்டு அழகான பவுலில் அவளுக்கு வந்து கஞ்சி கொடுக்குறான். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்த உடனே ஒரு நல்ல தெம்போடு நல்லா இப்போ பேசுகிறான். ஸோ என்ன நீண்ட நாள் கனவு ஒன்று இருக்கு இல்லையா,
அந்த மேப்பிள் பள்ளத்தாக்கை வரைகிறது, அது நான் வந்து ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலையில் அந்த மேப்பிள் பள்ளத்தாக்கில் நான் ஒரு அழகிய பட்டாம்பூச்சி மாதிரி திரிஞ்சு மொத்த பள்ளத்தாக்கையும் நான் வந்து இப்போ உள்ளே வச்சுருக்கேன், உடனே நம்ம வரைஞ்சிடணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு, நீ எடுத்துகிட்டு வா, கேன்வாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க ஜென்சி. வரைய அவள் வந்து அப்படியே ரெக்கவர் ஆகிட்டே வரா. ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு அந்த பள்ளத்தாக்கு வந்து அப்படியே அழகாக விரிய இவளும் வந்து அந்த பள்ளத்தாக்கில் ஒரு பூ மரம் போல் ஜென்சியும் மலர்ந்து வர்றா. சூக்கும் அவ்வளோ சந்தோஷம். சரி, அந்த தாத்தா எங்கடா அப்படின்னு பார்க்க அந்த தாத்தாவே காணும், எங்கேயோ போயிட்டுருக்காரு. அப்புறம் கடைசியாக டாக்டர் வராரு. வந்துட்டு பரவாயில்ல 100% நீ வந்து ரெடி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாரு, உங்கள் வீட்டு கீழே ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, என்ன டாக்டர் அப்படின்னா, இந்த பெர்மான் ஒரு தாத்தா இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து நிமோனியா வந்துருச்சு. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தாங்க. அவர் வந்து நேற்று இறந்து போயிட்டார் அப்படின்னோடனே சூவுக்கும் ஜான்சிக்கும் பயங்கர வருத்தமாக போகுது. எப்படி டாக்டர், நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலையா, காப்பாற்றலையா அப்படின்னோடனே, இல்லை அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார், ஆனால் இரவு நேரத்தில் அவர் யாருக்கும் தெரியாமல் வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த பனி கொட்டுற காலத்தில் அப்படி பண்ணலாமா, நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவர் கேட்கவே இல்லை. இரவு நேரத்தில் எங்கேயோ உலாவிட்டு வராரு, எங்கே போய் சுற்றிட்டு வராரு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சலிச்சிக்கிறார். அதுக்கப்புறம் சூக்கு ஏதோ ஒன்று தோணுது. சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு டாக்டர் போயிடுறார். டாக்டர் போனதுக்கப்புறம் சூ வந்து குடுகுடுன்னு ஓடுறா. கீழே இறங்கி வேகமாக ஓடும்போது அந்த பனி படர்ந்துருக்கிற இடத்துல கீழே தப்புன்னு விழுறா. ஆடைகள்லாம் பனியில் நனைஞ்சி அந்த சுவர்கிட்ட போகிறான். சுவர்கிட்ட போயிட்டு அந்த இலையை வந்து கையில் ஏந்துறதுக்காக கையை நீட்டுறான். கையை நீட்டும்போது சில பனி துளிகள் அவள் கையில் வந்து விழுது. அதோடவே அந்த இலையை போய் தொட முயற்சிக்கும் போது, இந்த இலையை ஏன் ஆடவே இல்லை இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அது ஒரு ஓவியம் போல் இருக்குது. சூக்கு வந்து கண்ணில் தண்ணியாக வருது. அந்த இலையை வந்து தொட்டு பார்க்குறேன். அது காயாத இருக்கிற ஒரு வண்ணத்தோட அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக இருக்க, அந்த தத்ரூபமாக இருக்க அந்த இலை, கடைசி இலை. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. திருப்பி வந்து மெதுவாக சோர்ந்து போய் மாடிப்படி ஏறி ஜான்சிக்கிட்ட வரான். உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை காப்பாற்றினது யாருன்னு தெரியுமா அப்படின்னா, அவள் வந்து இவனை வந்து லூஸ் மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு ஜான்சி கேட்குறான். நம்ம கீழே இருக்கிற பெர்மன் தாத்தா தான், அவர் தான் வந்து அந்த இலையை வந்து டெய்லி இரவு வந்து வரைஞ்சிருக்கிறாரு. நீ இறக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வாழ்நாளெல்லாம் எதுக்கு அவர் கஷ்டப்பட்டாரோ அதை வந்து சாதிச்சிருக்கிறாரு. ஒரு உலகின் மிகச்சிறந்த ஓவியத்தை வந்து அவர் வரைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறார். ஒரு மிகச்சிறந்த ஓவியம் அப்படிங்கிறது பல்வேறு கலைநயத்தோட ஒரு ஆர்டிஸ்டிக்கோட எல்லா தொழில் நுணுக்கங்களோட காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஓவியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது சக மனிதன் மேலே ஒரு கருணை அந்த கலை படைப்பு வந்து காட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த கதை படிக்கும்போது. அதுதான் உலகின் மிகச்சிறந்த ஓவியம், கலைப்படைப்பு அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. இது கிட்டத்தட்ட இந்த கதையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு படிக்கும்போது வரிசையாக ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருந்தது. முதல் விஷயம் என்னென்னா நம்பிக்கை. நம்ம வந்து சாதாரணமாக நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, மனுஷன்னா நம்பணுங்க அப்படின்னு நம்ம
பேசுகிறோம், நம்பிக்கைவாதம் அப்படின்னுலாம். ஃபெய்த், கான்ஃபிடென்ட் வேறு, ஃபெய்த் வேறு, ஓகே, அப்படியெல்லாம் பேசுகிறோம். ஆனால் தர்க்க புத்திக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டே இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி 2 பேரலாக யோசிக்கக்கூடிய மனசு தான் நமக்கு. தர்க்கம்ன்ற விஷயம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்பிக்கைன்னா எதன் அடிப்படையில் என்ற அடுத்த கேள்வி வந்துடும். அறிவியல் அடிப்படையா அல்லது அனுபவ அடிப்படையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகம் படித்தேன், சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் கூட படிச்சிருப்பீங்க. ரொம்ப வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான புத்தகம். அதில் என்னென்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை திருப்பி திருப்பி நம்புங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கார் வந்து வாங்கணும் அப்படின்னா, தினமும் நீங்கள் கார் ஓட்டுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்துடும் அப்படின்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நானும் அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணது உண்டு. அப்போ அது காலப்போக்கில் அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஸோ இந்த நம்பக்கூடிய விஷயம், இது மேலெல்லாம் ஒரு பாதி தான் வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃப்ராய்டோட பேசிக்கான ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். ஃப்ராய்டு எழுதின அவரோட கோட்பாடுகள், அவர் என்னென்ன விஷயங்கள் வந்து தொகுத்தார், கண்டுபிடிச்சார், இப்போ அது என்ன வேல்யூபிளாக இருக்கா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசலாம். அதில் ஒரு விஷயம் அப்படி சொல்லியிருக்கு என்னன்னா, மூளை வந்து நம்மளை வந்து ஏமாற்றும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணங்கள் வேறு இருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு நோய் அப்படிங்கிறது வந்து அது உருவாகக்கூடிய காரணங்கள் நிறையா இருக்கும். ஒரு நிமோனியா வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு வெளியில் ஏதாவது ஒரு காரணத்தை வந்து மூளை வந்து தேடும். இதனால தான் இப்படி ஆச்சுங்க அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடும். அந்த திராட்சை கொடி எல்லாம் இலைகள்லாம் உதிர்ந்ததுனால தான் எனக்கு இறப்பே வருது அப்படின்னு சொல்லிட்டு புறப்பொருட்கள் மேலே அதனுடைய காரணத்தை வந்து அது போகணும். நம்ம தான் தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறதுனால நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மனசாட்சி நம்மளை சும்மா விடாது. ஐயோ தப்பு பண்ணிட்டுமேன்னு சொல்லிகிட்டே நம்மளை வந்து காலி பண்ணிடும். குற்ற உணர்வுலேயே நிறைய பேர் இறந்தும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மூளை வந்து உங்களை அந்தளவுக்கு விடாது. டக்குன்னு வேறு ஒன்றுத்து மேலே அதை பழைய போடும், வேறு ஒன்று நம்ப சொல்லும். நீ இல்லை, அவன்தான் காரணம், அவனால் தான் அது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புற விஷயங்கள் மேலே அது மேலே போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம் வரும். எதாக இருந்தாலும் நம்ம தான் அதை பண்ணியிருப்போம், பட் நம்ம பண்ணல அப்படின்ற மாதிரி மூளை வந்து நம்மளை வந்து சமாதானப்படுத்திடும். ஏன்னா சர்வேவலுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாத்தையும் மூளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி வெளி விஷயங்களை வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய நிகழ்வு அடிக்கடிக்கு நடந்துகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் சரி. இது தர்க்கபூர்வமாக ஒரு விஷயம் நடக்கும், ஆனால் வெளியில் அதுக்கான காரணங்களை தேடிக்கிட்டே இருப்போம். இந்த கதை அதையும் ஞாபகப்படுத்துது எனக்கு. இது உண்மை தானா, ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நம்பினா நடக்குமா அப்படின்னெல்லாம் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் வந்து நிறைய முறை வந்து நடந்திருக்கு. திருப்பி ஒரு விஷயம் நினைக்கும் போது நெகட்டிவான விஷயம் நல்ல விஷயம் ரெண்டுமே நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கான அறிவியல் பூர்வமான காரணங்கள், இதான தர்க்கபூர்வமான விளக்கங்கள்லாம் கேட்டோம்னா எனக்கு சொல்ல தெரியல. நான் யோகம் பயில்றதுனால அதுலேயும் ஒரு விஷயம் வந்து எங்கள் யோகா ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். யோக நித்ரான்னு ஒன்று இருக்கும். அது வந்து மேல் மனதிலேருந்து கொஞ்சம் ஆழ் மனதிற்கு கூட்டி செல்லக்கூடிய ஒரு பயிற்சி. அப்படி ஆழ் மனதில் நீங்கள் சஞ்சரிக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நேரத்தில் ஒரு சங்கல்பம் போல் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஆனால் அது வந்து பயிற்சி பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்பிக்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் இந்த கதை படிக்கும்போது எனக்கு தோண்டிக்கிட்டே இருந்தது. அதே போல் அந்த பெர்மன் தாத்தா ஏன் அப்படி அவர் யோசித்தார், அந்த பொண்ணை காப்பாற்றணும் தன் உயிரை பணிய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அதுவும் எனக்கு வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு புதிரான விஷயமாக தான் இருந்தது. ஒரு கருணையா அல்லது அவருக்கு ஒரு வாய்ப்பா, அவர் வந்து ரொம்ப நாளாக காத்துட்ருக்கார் இல்லையா, ஒரு சிறந்த உலகின் மிகச்சிறந்த ஓவியத்தை வரையணும்னு. இந்த வாய்ப்பை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரா தன் உயிரை பணையம் வச்சு? அந்த மாதிரியெல்லாம் நான் அந்த பெர்மன் தாத்தாவை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பல லேயரில் வந்து பல அடுக்கில் வந்து இந்த கதை வந்து என்னை யோசிக்க வச்சுது. நண்பர்களும் யோசித்து பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப தர்க்கபூர்வமான எதையும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆளா, இல்லை நம்பிக்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அனுபவ ரீதியாக உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா, இப்போ எப்படி இருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அறிவியல் பூர்வமாக உண்மையாக ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு வேறு ஒரு காரணத்துக்காக தான் இது நடக்குது அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். சரி, இந்த கதை எங்கே இருக்குது, எங்கே படித்தேன் அப்படின்னா, ஒரு புத்தகம் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இந்த புத்தகம் தான். ஓகே, இது ஃப்ரண்ட் கேமராவா? ஸோ இந்த புத்தகம் வந்து உலகின் 50 தலை சிறந்த கதைகளை வந்து தொகுத்துருக்குறாங்க. இது வந்து நிறைய கதைகள் இருக்குது. இந்த புத்தகத்தில் இருக்கிற நிறைய கதைகள் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் எடுக்கிற யோகா கிளாஸில் கூட இந்த கதைகளை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதோட மொழிபெயர்ப்பு வந்து கொஞ்சம், சில கதைகள் நல்லாயிருக்கு, சில கதைகள் மொழிபெயர்ப்பு வந்து ஏண்டா படிக்கிறோமோன்ற மாதிரியெல்லாம் இருக்குது. அதை விடுங்க. ஆனால் உலகின் தலை சிறந்த கதைகளாக இதில் தொகுத்திருக்கிறது அப்படின்னா, ஆமாம், உலகின் தலை சிறந்த கதைகள் தான். நிறைய பேரோட கதைகள் இதில் வந்து இருக்குது. நிறைய கதைகள் வந்து நான் இன்னும் சொல்கிறேன். இதுலேருந்து நிறைய கதைகள் முன்னாடியே நான் வந்து நம்ம தளத்தில் போட்டிருக்கேன். மேற்கொண்டும் நான் அதில் வந்து நிறைய கதைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த புத்தகம் எங்கே கிடைக்குது, இது என்ன பதிப்பகம் அப்படின்னா, நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஒரு பதிப்பகம் தான் இந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் தேடி பாருங்கள், கண்டிப்பாக அந்த புத்தகம் கிடைக்கும். ரொம்ப இந்த புத்தகம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எங்கெங்கேயோ படித்த கதைகள், கேட்ட கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆச்சரியமாக இருக்கும், நம்ம சின்ன வயசில் கேட்ட கதையெல்லாம் இதில் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த கதையை வந்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இந்த புத்தகத்தை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுகின்ற நண்பர்கள் வாங்கி படிக்கலாம். நன்றி நண்பர்களே. இது செய் சிவகுமார். வேறு கதையோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.